ஒரு டேபிள்ல வாட்டர் ஊத்தி வச்சோம் அப்டின்னா, அது எங்கேயும் நவுகாம அந்த இடத்திலேயே செட்டில் ஆகி இருக்கும். இப்ப அதே டேபிள ஸ்லாண்டிங்கா சாய்ச்சோம் அப்டின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். விச் மீன்ஸ் எந்த இடத்துல ஹையா இருக்கோ, அங்க இருந்து லோவா இருக்க பிளேஸ்க்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதே மாரி ஒரு கண்டக்டர்ன்னு எடுத்தோம்னா, அதுல ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்டின்னா, அங்க ஒரு டிஃபரன்ஸ் தேவைப்படுது. அந்த டிஃபரன்ஸ் தான் வி கால் இட் அஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பேட்டரியில எப்படி பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்லி 2 டெர்மினல் இருக்குல்ல. இதுல பாசிட்டிவ் டெர்மினல் வந்து கொஞ்சம் ஹை எனர்ஜி இருக்கிற மாரியும், நெகட்டிவ் டெர்மினல் கொஞ்சம் லோ எனர்ஜி இருக்கிற மாரியும் வந்து மீனிங். இப்ப இங்க எனர்ஜி ஹையா இருக்க இடத்துல இருந்து லோவா இருக்க இடத்துக்கு ஃப்ளோ ஆகுமா? ஸோ அதனால தான் நமக்கு எப்பயுமே கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகுது. இங்க இந்த 2 டெர்மினலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் ஒரு ஃபோர்ஸ கிரியேட் பண்ணி, பாசிட்டிவ் டெர்மினல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே புஷ் பண்ணி நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆக வைக்குது. இந்த டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு அதிகமான கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இந்த டிஃபரன்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, கம்மியான கரண்ட்டும், அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான கரண்ட்டும் பாஸ் ஆகும். நம்ம ஃபாலோவர் ஒருத்தரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷன பார்க்கலாம்.